ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 12th கெமிஸ்ட்ரிக்காக 5 மார்க்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொன்னீங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனால தான் ரெகுலராக அதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் சரி, அதே மாதிரி மேக்ஸுக்கும் சரி, நாம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம உங்களுக்காக கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு செட்டாக நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அதாவது ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 15 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதுவே எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 150 கொஸ்டின் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை மறந்துடாதீங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம 5 மார்க்கில் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. புல தூய்மையாக்கல் முறை வரைக்கும் சரி, எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓப்பனாக நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படின்னு 100% நம்பிக்கையோடு நம்ம போகலாம். சங்கிலி தொடராக்கம் நிகழ்வதற்காக ஏதேனும் 2 நிபந்தனைகளை எழுதுக. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில்களில் HFஐ சேமிக்க இயலாது ஏன்? சரியா, தெளிவாக பார்த்துங்க. சல்பியூரிக் அமிலம் மற்றும் மார்சல் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதி அவற்றின் வடிவமைப்பினை வரையவும் சொல்லியிருக்காங்க. சரியா, மார்சலோட ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் அணைவு சேர்மத்தின் ஐயுபாக் நேம். சரியா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஐயுபாக் நேம் வந்து நமக்கு வந்து 3 மார்க் கம்பல்சரிலையும் சில டைம்லாம் கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன்ஸ் கேட்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு ஐயுபாக் நேம் வந்து 3 மார்க் கம்பல்சரிலையும் சில டைம் கேட்குறாங்க. அதனால் தெளிவாக பார்த்துங்க. COFIL2 என்ற அணைவு சேர்மத்தின் காந்த பண்பு மற்றும் காந்த திருப்பு திறனை கணக்கிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் COF3. சரியா, பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பறிக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் ஏ நோட் ஆன் பிராங்கல் டிஃபெக்ட். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. டெரிவ் தி இன்டகிரேட்டட் தி லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A2 ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழ்காணும் பொருட்கள் pH மதிப்பினை எழுதுக. அதாவது A வினிகர், A கடுங்காப், இதோட வந்து பார்த்தீங்கன்னா pH மதிப்பு கேட்டிருக்காங்க. சமையல் சோடாவாக வந்து பார்த்தீங்கன்னா pH மதிப்பு, அதேமாதிரி சோப்பு நீர். சரியா, பேக்கிங் சோடா, அதே மாதிரி சோப் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர், அதுக்கப்புறம் பிளாக் காஃபி. சரியா, இதெல்லாம் பார்த்துங்க. ஒரு மின்கடத்து கலனில் 2 பிளாட்டின மின் முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 1.5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு மின் முனையிலும் குறுக்கு பரப்பு 4.5 சதுர சென்டிமீட்டர் என்க. 1.5 நியூட்டன் மின்பொருளி கரைசலுக்கான மின்கலத்தை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட மின்தடை மதிப்பு 15 ஓம்புகள் எனில் கரைசலின் நியம கடத்துத்திறன் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வேதி புறப்பரப்பு கவர்தல் மற்றும் இயற்புறப்பரப்பு கவர்தலுக்கு இடையான வேறுபாடுகளில் ஏதேனும் 3 தருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரப்பர் உரனூட்டுதல். சரியா, வல்கனை ஆக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் வல்கனைசேஷன்? சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. பினாயிலின் இணைப்பு வினையை தருக. கிவ் தி கப்ளிங் ரியாக்ஷன், அதாவது பினாயில். அதுக்கப்புறம் கிரினாட். சரியா, காரணியை பயன்படுத்தி கீழ்பான்மையற்றை எவ்வாறு தயாரிப்பாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபார்மலின் என்பது யாது, அதன் பயன் என்ன? சரியா, வாட் இஸ் ஃபார்மலின், அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளை கோஸ்டிக் பிணைப்பு என்றால் என்ன? இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் காம்பர் வினை என்றால் என்ன? விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் A மற்றும் Bஐ காண்கன்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் ரியாக்ஷன்ஸில் A and Bஐ காண்கன்னு சொல்லி இதை நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்காக கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. காலேஜுக்கு அப்புறம் நீங்கள், அதாவது 12th அப்புறம் நீங்கள் காலேஜில் என்னென்ன படிக்கலாம், எங்கெல்லாம் சேரலாம் அப்படிங்கிற ஹெல்ப் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.